என்ன கேள்வி கேட்கறதுன்னா உங்களுக்கு தெரியல. நினைச்சு நினைச்சு பார்த்து கேட்குறீங்க. தொகுதி பங்கீடு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் நேரு பதிலளித்துள்ளார். மார்ச் 8ஆம் தேதி அன்னைக்கு மாநாடு அறிவிச்சிருக்காரு தலைவர். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அது மாநாடு எப்பவும் வழக்கமா நடக்கிற மாநாடை விட பெரிய மாநாடா நடத்தணும் அப்படின்னு எங்களுடைய தொண்டர்களுடைய மாவட்ட சாருடைய எண்ணம். அதிகமாக பெரிய மாநாடுன்னா எப்படின்னா அதிகமான பேர் கலந்து கொள்கிற 2வது முறையாகவும் தளபதி முதலமைச்சராக ஆகுவதற்குரிய அந்த மாநாடாக இது அமைய வேண்டும் என்று விரும்பி அந்த மாநாட்டை செய்கிறோம். தேர்தல் அறிக்கையில வந்து கேட்டவங்ககிட்ட கொடுத்துருக்குறோம். எங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்கோம். நிதிநிலைக்கு ஏற்ப அது அவங்க பார்த்து முடிவு பண்றது. அது ஒன்றும் இல்லை. மாநாடு 10 லட்சம் பேர் கலந்துக்கிற மாதிரி மாநாடு இருக்கும். அத மாநாடு மாநகர் மட்டும் தொண்டர்கள் நிற்கக்கூடிய இடம் 200 ஏக்கர். அது இல்லாம வந்து பஸ் நிற்கிறதுக்கு வாகனங்கள் நிற்கிறதுக்கு 300 ஏக்கர் 500 ஏக்கர் ஏற்கனவே நடந்ததுதான். 2 தடவை நடந்து 3வது தடவை நடத்துறோம் அந்த இடத்துல. இல்லைங்க, போன தடவை நடந்த மாதிரி தாங்க நடக்கும். அது வந்து எலெக்ஷன் டேட் அறிவிச்சாலும் மாநாடு நடக்கும். அது தலைமை கழகத்தின் சார்பாக அந்த வரவு செலவுலாம் தலைமை கழகத்தின் சார்பாக செய்வாங்க. ஆட்கள் எந்த கேண்டிடேட் பேர்லையும் வராது, தலைமை கழகம் சார்பாக வரும். திமுக வந்து அலுவலகம் டெல்லியில தான் இருக்கு, எந்த பிரச்சனை டெல்லியில தான் பேசுறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு. டெல்லியில போய் ப. சிதம்பரம் நல்ல பதில் சொல்லியிருந்தாங்க. முன்னாள் மத்திய அமைச்சர், காங்கிரசுடைய மூத்த தலைவர், அவர் நல்ல பதில் சொல்லியிருந்தார். ஒரு தலைவரை இன்னொரு கட்சி தலைவர் சந்திப்பது என்பது வழக்கமாக நடக்கக்கூடியதுதான், அதில் ஒன்றும் புதிதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுல என்ன இருக்கு? அது என்ன டெல்லியில போய் சந்திச்சான்னா இருக்கு? இந்த மாதிரி கட்சிப்பெல்லாம் போட்டு மூடிட்டா போனா நாங்க நேரா போனாங்க. அதுல என்ன இருக்கு? தம்பி, அது வந்து முதலமைச்சர் தலைவர் கழக தலைவர் முடிவு பண்றது. தொகுதி பங்கீடுலாம் தேர்தல் தேதி அறிவிச்ச ஒருபாடுதான் திமுகவில் நடக்கும் தம்பி. அப்படித்தானே வரும். இது வரைக்கும் அப்படித்தான் நடந்திருக்கு. இப்போ புதுசா என்ன கேள்வி கேட்கறதுன்னா உங்களுக்கு தெரியல. நினைச்சு நினைச்சு பார்த்து கேட்குறீங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.